சில குட்டீஸ் குட் மார்னிங். 2024ல் இந்த ஒரு வீடியோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இன்றைக்கி நான் ஒரு காம்போ செட் பண்ணி பார்த்தேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, தங்களுக்கு ஒரு 2-3 வெரைட்டி அவங்களுக்கு வர மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதில் என்னன்னாக்கா ஆஸ்திரேலியன் க்ரீனம் சூப்பர் வாசம் உள்ள ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பூவே பார்த்திங்கன்னா 10 கொத்து அப்படி தொங்கும், 10 தொங்கும் ஒரு ஸ்டாக்கில். அது மாதிரி அப்படி ஒரு ஃபாஸ்ட் மல்டிப்ளேயர். இந்த சைஸ் பல்பு, ஒரு மத பல்பு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஷியோர் இதை சுற்றிலும் உங்களுக்கு 10 வந்துடும். கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் 10 பல்பு வந்துடும். அதுவுமே ஃபாஸ்ட்டாக பெருசாக ஆகும். அந்த மாதிரி உள்ள ஆஃபர் தான். தெளிவாக வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர் 25 கலர்ஸ் ரெயின் லில்லிஸ் போட்டோம்ல, அது சோல்ட் அவுட்டு. 2 காம்போவுமே 9 இருந்ததும் சோல்ட் அவுட்டு, 5 இருந்ததும் சோல்ட் அவுட். ஈச் 20 போட்டோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மதர் பல்பு ஆஸ்திரேலியன் க்ரீனம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், டார்க் ஒன்று இருக்குது, லைட் ஒன்று இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியன் க்ரீனம்லேயே வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு. இதோட மதர் பல்போட ரெயின் லில்லி என்னென்ன கொடுக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட மீடியம் சைஸ் பல்போட உங்களுக்கு பல்ப் சைஸ் ஃபுல்லாக காமிச்சே தான் இது பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 தான் இருக்குது. இதில் நம்மளுக்கு 10 தான் இருக்குது. மொத்தம் 30 பேர் தான் அந்த காம்போ வந்து வாங்க முடியும். இதையுமே நீங்கள் ஒரு நியூ இயர் கிஃப்ட் காம்போவாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நிறைய பேர் என்னென்னா எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு அனுப்ப சொல்லியிருந்தீங்க. ஒரு நிறைய பேர்னால் அதில் 9 பேர்த்தில் ஒரு 3 பேர் வந்து எனக்கு அட்ரஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப சொன்னீங்க. இன்றைக்கி அனுப்பிடுறேன், நாளைக்கு கிடச்சிரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களோட ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருந்தீங்க, அதனால் கால் உங்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியும் கூட நீங்கள் இதையுமே கூட ஒரு நியூ இயர் கிஃப்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கார்டனிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இது என்ன காம்போ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆஸ்திரேலியன் க்ரீனம். ஓகே, ஆஸ்திரேலியன் க்ரீனம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். கூகுள் நீங்கள் பண்ணிங்கனாலே வரும். சூப்பர் பிக் மத பல்பு மாதிரி கையில் வச்சு காமிக்கிறேன். ஓகே, ஒரு மத பல்பு, அது கூட இங்கே பாருங்கள் 10 இருக்குது. 10மே உங்களுக்கு மத பல்பு தான். 10 பல்புமே மத பல்பு தான். பாருங்கள், இதில் பாருங்கள் பக்கத்தில் எப்படி வந்துருச்சு பேபின்னு. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு குட் மல்டிப்ளேயர்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சூப்பர் ஹெல்தி இவங்க. இந்த ஆஸ்திரேலியன் க்ரீனம் வந்து எந்த தொட்டியில் வைக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோட இன்பிட்வீன் அந்த இதில் சேல் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, சூப்பராக இந்த மத பல்பு கூட வந்து 10 இருக்குது செட். அப்படியே அது கூட 5 செட்ஸு 10 பேக்ஸு. அது கூடவே ஆல்ரெடி பூத்து இது பண்ண நம்மளோட ஒயிட் கேண்டிடா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீ வச்சுருக்கேன். அதோட கேண்டிடாவோடது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த செட்டுக்குள்ளே கேண்டிடா இங்கே இருக்குது. எல்லா கேண்டிடாவும் மதர் தான். இந்த செட் கீழே உள்ளதுக்குள்ள கேண்டிடா அங்கே இருக்குது. இதுவும் உங்களுக்கு வந்து அது கூட ஆட் ஆகுது. இது வந்து காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு. ஒயிட் கேண்டிடா ஒரு தொட்டியில் 1 வச்சிங்கன்னா போதும். சில பேர் வந்து கேண்டிடா தான் ஃப்ரீயாக அப்படிங்கிறப்போ இன்னமும் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சு வளர்க்குறேன். எனக்கு இந்த கேண்டிடா ஒரு பல்பு எங்கேருந்து ஒரு விதைங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா. ஸோ இதுதானா அப்படின்னெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வர்ற ஒன்றை சொல்கிறாங்க யாரோ, அவங்களுக்கு கார்டனிங்க்கே வந்து அவங்க இதில்லேருந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேண்டிடா வச்சு ஒரு தொட்டி ஃபுல்லாக பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கேண்டிடா வந்து இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட், இந்த கிஃப்ட்டுக்குள்ளே காம்ப்ளிமெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டார்ஸ்லிங் ஃப்ளேமே 10 இருக்குது. இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. இந்த காம்போவில் ஒரு ஆஸ்திரேலியன் க்ரீனம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கோட மதர், அது கூட ஒரு டார்ஸ்லிங் ஃப்ளேம் சூப்பர் மத பல்ப். எப்படி இருக்குது பாருங்கள், தண்டெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது தெரியும் அந்த இது வந்து ஃப்ரீ. இது 2ம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். இந்த மதர் பல்பு, இந்த டார்ஸ்லிங் ஃப்ளேம் தனியாகவே சிங்கிளாக கொடுத்ததே வந்து அடுக்கு ரெட்டில் அவ்வளோ அழகாக பூக்கும். இது வந்து நம்ம தனியாகவே 250 கொடுத்தோம். நிறைய பேர் வாங்கினாங்க. பட் இது கூட இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், முளை கிளம்பி வர்றது பார்த்திங்களா எத்தனை. இது வேறு இல்லை, இது பாருங்கள் கிளம்பி வர்றதை பாருங்கள். இது சேர்த்து இப்போ இது தனியாக கேண்டிடாவே சில இடத்துல 20 rupees சேல் பண்ணுறாங்க. அது காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து மத பல்ப் ப்ளஸ் இந்த மத பல்ப் 350 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நான் சொல்கிறது இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். இந்த டார்ஸ்லிங் ஃப்ளேம் அடுக்கு ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீனம் இது உங்களுக்கு அது ஃப்ரீயாக வந்துடும். 10 பேர் மட்டும் இதை வாங்க முடியும். இது ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் நான். நீங்கள் புக் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை மட்டும் சொல்லி ஆஸ்திரேலியன் க்ரீனம் மதர் பல்பு காம்போன்னு சொன்னால் போதும். அடுத்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த ஆஸ்திரேலியன் க்ரீனம் இருக்குல்ல, இதில் உள்ள மீடியம் சைஸ். ஓகே, மீடியம் சைஸ் பெரிய லில்லிப்பை, பெரிய லில்லிப்பை. இதிலலாம் பார்த்திங்கன்னா இதுவும் ஆஸ்திரேலியன் க்ரீனம் மாதிரியே இருக்குதுல்ல. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா லில்லிப்பை தான், அதோட மதர் பல்பு. ஓகே, இது வந்து ஒரு 20 பேத்துக்கு கொடுத்தா கொடுக்க முடியும் நம்ம. ஆஸ்திரேலியன் க்ரீனம் மீடியம் சைஸ் மதர் பல்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லில்லிப்பை, அதுக்கப்புறம் சகுந்தலா ரெட் கலரில் இருக்கக்கூடியது. இது சம்டைம்ஸ் சீட்ஸுமே நல்லாவே தரும். சூப்பர்
பெரிய பெரிய திக்காக செம்மையாக இருக்கக்கூடிய இந்த சகுந்தலா, இது 3 சேர்த்து உங்களுக்கு 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். இது 2 சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா ஷிப்பிங் பேக்கிங் உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ நீங்கள் புக் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இது பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் சோல்ட் அவுட்னா அந்த காம்போ 2லேயுமே நான் கமெண்ட்டில் சோல்ட் அவுட் போட்டு பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தயவுசெய்து ஏன்னா 2550 2990 இப்படி கொடுக்காம சிஸ்டர் 500க்குள்ளே உள்ள காம்போன்னு கேட்டிங்க. 500க்குள்ளே ஒரு 3 வெரைட்டி சேர்க்க முடியுது பாருங்கள். இதில் ஷிப்பிங் பேக்கிங்கும் சேர்த்து ஒரு நர்சரி போனால் கூட நம்ம வண்டியில் போய் தான் 100 ரூபா பெட்ரோல் போட்டு தான் அது பண்ணுறோம். ஸோ அந்த பேக்கிங் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு வந்து நம்ம இதுக்குள்ளேயே வச்சு தான் அந்த காம்போ வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ 350 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் உங்களுக்கு இந்த 3 வெரைட்டி வந்துடும். இவங்க 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இந்த காம்போ வந்துடும். ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தங்கங்களா. இது மாதிரி க்யூட்டாக குட்டி 500க்குள்ளே கேட்ட காம்போஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்குது. 500க்குள்ளே எங்களுக்கு வேணும் சிஸ்டர், காம்போ அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காக. லில்லி பை இந்த மாதிரி மதர் பல்புங்க பாருங்கள், க்ரீனத்தோட பெருசாக மதர் பல்ப் சிங்கிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைஸ் மதர் பல்ப் அவைலபிள் இருக்குது. ஒரு 10 பல்ப்ஸ் இருக்கும். லில்லி பை நீங்கள் வாங்குறவங்களும் இது வந்து தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழச்சி கார்டனில் 8, 9 எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இது முடிச்சோன்னா டக்குன்னு எடுத்து போட்டு பேக் பண்ணி பேக் பண்ணிடலாம்டா, எடுத்து உள்ளே போட்டுருங்க. இங்கே பாருங்கள் லில்லி பைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகுந்தலாக்கு, டார்ஸ்லிங் ஃப்ளேமுக்கு, ஒயிட்டுக்கு இதெல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இது பேக் பண்ணுறது எப்படி பண்ணுவோன்னா நம்ம கவர் கொடுப்பா சூப்பராக வந்து பேக் பண்ணுவோம். நம்ம ஒரு பெரிய இந்த க்ரீனை தூக்கி அந்த பெரிய பை கொடுப்பா, பெரிய பை கொடுப்பா. இது எப்படின்னா இப்போ க்ரீனம் வந்து உள்ளே வச்சுட்டோம். க்ரீனம் உள்ளே வச்சுட்டு 2 ஒயிட்டு அந்த டாஸ்லிங் வச்சுட்டோம். அடுத்து இது க்ரீனம் தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியது. இது ஒயிட்டு கவரில், இது டாஸ்லிங் ஃப்ளேம் கவர் கொடுமா. டார்ஸ்லிங் ஃப்ளேம் கவரில் இதுக்கான டைம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே இதை ப்ராப்பராக பண்ணுறதுக்காக தான். ஒயிட்டு கூட லேபிள் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒயிட்டு கூட லேபிள் பண்ணி தான்ப்பா வைக்கணும். இது டார்ஸ்லிங் ஃப்ளேமுக்கு. இப்போ இதை முடிச்சிடுவேன். அடுத்து இந்த செட் இதில் எப்படி உங்களுக்கு ஐடியா மாறுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கும் வீட்டுக்கு நிம்மதியாக வந்து இப்போ வீடியோ முடித்தோடனே கடன் புக் வரும். 350 காம்போ 290 காம்போ அவ்வளோவே தான். ஸோ 350 காம்போ புக் பண்ணுறவங்களுக்கு இது, 290 காம்போ புக் பண்ணுறவங்களுக்கு இது. இதுக்கான பேக் அந்த கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்ல அந்த பை எடுத்துக்கோ. ஏன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த சைஸ் கவரில் வந்து இது வந்து புதுசாக இப்போ இது பண்ணுறவங்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இப்படி பேக் பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் வைக்கும்போது இதே மாதிரி நீங்களும் வந்து செய்யலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ரெயின் லில்லிஸ் இதெல்லாமே சேல் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் பேக் பண்ணலாமா, நீங்கள் பாட்டு பேக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 500க்குள்ளே சிஸ்டர் 500க்குள்ளே வர மாதிரி ஷிப்பிங் பேக்கிங் அதுக்குள்ளே வர மாதிரி குட்டி காம்போலாம் வந்துகிட்டே இருக்குது. இதை வந்து இயர் எண்டு காம்போ அப்படின்ற பேரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் 897333 85884 897333 வந்து பேர் ஊர் மட்டும் சொன்னால் போதும். வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கேன், ஸ்டேட்டஸில் போடுவேன், யூடியூப்லேயுமே சேல் போட்டுட்ருக்கேன், வாங்கிக்கலாம். சில பேர் அந்த காம்போவில் வந்து புக் சிஸ்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. பட் அதுக்குள்ளே பேமெண்ட் போட்டு புக் பண்ணுறவங்களுக்கு நான் புக் பண்ணி இன்றைக்கி எல்லாருக்குமே டிஸ்பேச் போயிடுச்சு, பேக்கிங்க்கு வந்து போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கொரியர் ஸ்லிப் கொடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் மட்டும் ட்ராக் பண்ணி அதை வாங்கிக்கோங்க தங்கங்களா. இந்த லில்லிஸ் நீங்கள் வாங்கும்போது எந்த சைஸ் பாட்டில் வைக்கிறதுங்கிற டவுட் வரும். இந்த மாதிரி நல்ல கீழே அடியில் வந்து ஹோல் இருக்க மாதிரி வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் வந்து எனி இது வாட்டர் லில்லி இதை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கணும். அந்த ஹோல் இருந்ததுனா தான் நல்லா ப்ரீத் பண்ண முடியும், அவங்களுக்கு வேர் நல்லா போகும், தண்ணி தேங்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஐயோ கடவுளோட மகிமை பெரிய மகிமைங்க. நான் இன்றைக்கி தண்ணி விடணும் 4-5 நாள் ஆச்சு, மழையே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். மழை செம்ம மழை பார்த்துக்கோங்க. ஐயோ ரியலி நான் வந்து கடவுளுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணுன்னு இருக்கேன். இந்த வீடியோ மூலியமாக நன்றி சொல்லிக்கிறேன் நான். நீங்களும் டெய்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். 2024 மழை வெயில் புயல் லாஸ்ட் இயரை விட நம்மளை கடவுள் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம நன்றி சொல்லலாம். அடுத்து இந்த பாட் சைஸ் இருக்குதுல்ல, ஏன்னா இப்போ மழை வந்துட்டுருக்கு, மண் வாசனையோடு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் தங்கங்களா.
ஒரு 10 days முன்னாடி அப்படி தான் நினச்சேன், தண்ணி விடணுமே என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து நான் சில ரெயின் லிலீஸ் வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்புகிற மாதிரியான ஆர்டர் எடுத்திருந்தது எல்லாமே வந்து ஏன்னா ஆல்ரெடி காம்போ இல்லாமல் மற்றது ஆட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அனுப்பணுன்னு இருந்தப்போ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ண போகும்போது தண்ணி ஊற்றி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக தண்ணி விடணுமே நினச்சேன். கடவுள் மழை கொடுத்துட்டாரு. ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இது சொல்லிக்கிறேன் நான். க்ரீனம் வாங்குறீங்க, ரெயின் லில்லிப்பை வாங்குறீங்க, இது வாங்குறீங்க இல்லையா, க்ரீனமுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக 10 inch பாட்டில் தான் வைக்கணும். ஏன்னா அவங்க வேர்கள் ரொம்ப அதிகமாக விடுவாங்க, நிறைய மல்டிப்ளை ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக 10 inch பாட், 12, 14 inch பாட் வரைக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இலையும் பெருசாக வரும். லில்லிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 8 inch பாட்டில் வைக்கலாம். அவங்களும் ஒரு குட் மல்டிப்ளையர், நல்ல பெரிய பெரிய இலையோடு வருவாங்க. நம்மளோட டார்ஸ்லிங் ஃப்ளேம், அதுக்கப்புறம் ஒயிட், அவங்க எல்லாமே நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 inch பாட், அதுக்கும் கம்மியாக தயவுசெய்து வச்சிடாதீங்க. நார்மலாக ரெயின் லிலீஸ் வந்து நீங்கள் 8 inch பாட்டில் வச்சிங்கன்னா ஈஸியாக அவங்க மல்டிப்ளை ஆகி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே அடியில் நான் சொன்னேன் ஹோல் கண்டிப்பாக இருக்கணும். மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரண கார்டன் சாயிலையும் வைக்கலாம், வெர்மி கம்போஸ்ட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். வேரல்கள் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் வேப்பன புண்ணாக்கு அவங்கள வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கெமிக்கல் ஃபெர்டிலைசரை எந்த செடி உண்டுனாலும் வைக்கும்போதே தயவுசெய்து சேர்க்காதீங்க. எக்ஸப்ட் நம்மளோட சாஃப் ஃபங்கிசைடு அவங்கள வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பண்ணாது, ஹார்ம்ஃபுல் இது கிடையாது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நீங்கள் செடி வைக்கும்போதே போடும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஒரே ஒரு இது எக்ஸப்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நியூட்ரிகோட் இருக்காங்கல்ல, நியூட்ரிகோட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அவங்க வந்து கிரானியூல்ஸ் தான், ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்னாலும் அவங்கள நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடினியம் இது எல்லாத்துக்குமே வைக்கலாம். ரெயின் லிலிக்குன்னு எடுக்கும்போது தொட்டி நீங்கள் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். நம்மளோட க்ரீனம் வந்து அமெர்லிலீஸில் வரக்கூடிய அவங்கள வந்து நான் சொல்லிட்டேன் பெரிய பாட்டில் தான் நம்ம வைக்கணும். இந்த இப்போ நான் காமிக்கிறதுல இந்த சைஸ் பாட்டிலையாவது அட்லீஸ்ட் வைக்கணும். பெரிய பாட்டில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வருவாங்க. ரெண்டுக்குமே சன்லைட் 100% இருக்கணும். 5 to 6 hours டேரக்ட் சன்லைட்டில் தான் வந்து வைக்கணும். ரெயின் லிலியாக இருந்தாலும், இந்த க்ரீனம் ஆஸ்ட்ரேலியன் க்ரீனம் அமர் லிலியாக இருந்தாலுமே. மற்ற அமர் லிலிஸுக்கு வந்து செமிஷேடில் தான் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ரொம்ப வந்து வெயிலில் வச்சோன்னா சம்டைம்ஸ் பர்ன் ஆவாங்க. இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, இவங்க நம்ம நாட்டு வெரைட்டி மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு கண்டிப்பாக மேலே இருக்கணும். தண்ணி வந்து 2 பேத்துக்குமே விரல் வச்சு தொட்டு பார்த்துட்டு ட்ரையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஊற்றலாம். வாரத்தில் 2 நாள் வந்து தண்ணி கொடுக்கலாம். ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டினியூஸ் இதே மாதிரி குட்டி குட்டி காம்போ 500 இருக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.